ஹலோ, எங்கே இருக்கீங்க? லொக்கேஷனுக்கு வந்துட்டேன். வந்துடுறேன். உள்ளே வாங்க. இந்தா இதை மாட்டிக்கோ. சாப்பிட்டியா ஏதாவது நீ? இல்லை சாமி, கஸ்டமர் அட்டன் பண்ணிட்டு தான் நாங்கள் சாப்பிடுவோம். சரி, ஒரு 2 நிமிஷம் பொறு. உள்ளே சாப்பிட ஏதாச்சும் இருந்தால் நான் எடுத்துகிட்டு வரேன். ம் நான் ஒன்று கேட்பேன், கோவப்பட மாட்டியா நீ? ம் இல்லை, எப்போத்துலேருந்து எப்படி நீ மாறின, அது மட்டும் கொஞ்சம் சொல்ல. 16 வயசுலேயே நான் பொண்ணு மாதிரி சிரிக்கிறது, கைத்தட்டி பேசுறது, பொம்பளைங்க கூட பேசுறது, அப்புறம் வீட்டில் தனியாக இருக்கும் போது பொட்டு வச்சுக்கிறது, யாரு கண்ணு பட்டுச்சோ என்னன்னு தெரியல. அன்னைக்கு நைட்டே பக்கத்து வீட்டுக்காரன் வேற என்னை பார்த்துட்டான். பார்த்த உடனே அவன் என்னை அப்யூஸ் பண்ணிட்டான். அப்புறம் அவனோட ஃப்ரெண்டும் என்னை அப்யூஸ் பண்ணினான். எனக்கு அங்கே இருக்கவே பிடிக்கல, அந்த வீட்டில் இருக்கவே. வீட்டை விட்டு நான் கிளம்பணுன்னு முடிவு பண்ணிட்டேன். அன்னைக்கு நைட்டே நான் கிளம்பி வந்துட்டேன். எப்போவாச்சும் இந்த தொழிலில் இருக்கவே நீ வருத்தப்பட்டிருக்கிறியா? உனக்கு வேணான்னா சொல்ல ஒன்றும் வேண்டாம். இல்லை, நான் சொல்கிறேன். டேய் தங்கம், 500 ரூபாய்க்கெல்லாம் வர முடியாதுடா, சொன்னா புரிஞ்சுக்கோ. என்னம்மா அங்கே பிரச்சனை? ரெடி, இந்த சொக்குரி பந்தியை 500 ரூபாய்க்கு ரிவால்வ் பண்ணிட்டு இருக்கா. சரி இருங்க, நான் வரேன். சரி, அவ வர்றா, நீ அவகிட்டயே நீ பேசிக்கோ. ஏம்மா அதை கொடுங்க கொஞ்சம். என்னடி? இந்தா வச்சுக்கோ. இந்தாடா, இதை மாட்டிட்டு போய் நில்லு, நான் வரேன். சரி சீக்கிரம் வா. என்னடி 1000க்கு 2000க்கே நீ போக மாட்டேன், இது கூப்பிடுதுன்ட்டு 500 ரூபாய்க்கு போற? அப்படிலாம் இல்லைம்மா. டேய் மாமா, இங்க வாடா. அவள் என்ன காசு கொடுத்தா வாங்க மாட்டா, வாண்ட கொடுக்க சொல்கிறா. டேய் தங்கம், ஒன்று சொல்லட்டுமா? இங்கே இனிமேல் இங்கே வராத. அது சொல்கிறதுக்கு நீ யாருமா? நான் சொன்னால் நீ ரொம்ப வருத்தப்படுவடா. என்னான்னு சொல்லு. இப்போ வந்துட்டு போனாலே அது யாருன்னு உனக்கு தெரியுமா? யார் அது? வேற யாரும் இல்லை, அது உங்கள் அண்ணா தான். இதையே முன்னாடி என்கிட்ட சொல்லவே இல்லை. நான் சொன்ன நீ வருத்தப்படுவேன்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லலை. நான் 500 1000 ரூபாய்க்கு போகிறவெல்லாம் கிடையாதுமா. அங்கே போகிறவன் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? யாருடி? என் தம்பிமா. என்ன சொல்கிற? ஆமாம், அவன் என்னோட தம்பி தான். நான் வேணா சொல்லட்டுமா? வேண்டாம்மா, நான் அட்வைஸ் பண்ண அவன்லாம் கேட்க மாட்டான். வேற கோத்தி கூட போக தான் செய்வான். இதில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவன் வரமாட்டாள நாளை பின்ன. அதுக்கு நடி நீ கஷ்டப்படுவீல்ல?
இதை விட கஷ்டம் எவ்வளவோ பட்டுட்டோம்லம்மா நம்ம வாழ்க்கையில். விடுங்க, பார்த்துக்கலாமா. வெளியே எனக்கு சின்னதாக ஒரு வேலை, ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுறியா? நான் போயிட்டு வந்துருக்கேன். ஹாப்பி பர்த்டே ஃபார் யுவர். என்னங்க, உங்கள் ஆள் கூட பேசிகிட்டு இருக்கீங்களா? அப்போல்லாம் இல்லைங்க, சும்மா ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன். சும்மா சொல்லுங்க. அப்போல்லாம் எதுவுமே இல்லைங்க, சும்மா தான். அட சும்மா சொல்லுங்கள், என்கிட்ட தானே சொல்கிறீங்க. அப்படிலாம் எதுவும் இல்லை. ஆனால் டெய்லி பஸ் ஸ்டாப்பில் ஒரு பொண்ணு ஒன்று பார்ப்பேன். பேசணும்னு ஆசை, ஆனால் பக்கத்தில் போனாலே பயமாக இருக்கும், அதனால் பேசுகிறதில்ல. நான் நைட்டில் இருட்டிலேயே தான் நடந்துட்டுருக்கேன். ஒரு நாளாவது வெளிச்சத்துக்கு கூட்டிகிட்டு போவீங்களா என்னைய? வாங்க போகலாம், அதனால என்ன. சரி, டைம் ஆச்சு, நானும் வீட்டுக்கு கிளம்பணும். சரி, பார்த்து பத்திரமா. சரி, போயிட்டு வரேங்க. கண்டிப்பாக பேசுங்க அந்த பொண்ணுக்கிட்ட, அது தைரியமாக பேசுங்க, அந்த பொண்ணு உங்களுக்கு தான் கிடைப்பா. நான் பேசணும்னு நினச்சலாம், அன்றைக்கே நான் பேசிட்டேன். ஆஹா, நீ நல்லா இரு சாமி என்னைக்கும். சரி அல்லது தவறு என்று யாரையும் சொல்லவில்லை. நாம் பார்க்கும் விதத்திலே உள்ளது. அவர்கள் செய்யும் தொழிலை தவறாக பார்க்கும் நாம், சரியான வேலை பார்த்தாலும் தவறாகவே பார்க்கின்ற நாம் யார்? ஒரு சில ஊடகம் தவறாக காட்டினாலும் இன்றும் அவர்களால் தான் நம் வீட்டின் பெண்கள் இரவில் கூட தனியாய் வர காரணமாய் உள்ளனர். இன்றும் குறை கூறும் நாம் ஏன் எத்தனை பேர் வாழ்வில் சாதித்த நபர்களை பார்க்கவில்லை? யாரும் யாருக்கும் கீழே இல்லை. அவரவர்களுக்கு கொடுத்த வாழ்க்கை மட்டும் வாழ்ந்தாலே போதுமே.